ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நான் இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமிக்கு அவர் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் நம்ம ரீடிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, அதனால் இந்த ஐயப்ப சுவாமி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேவா? டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். இந்த கார்த்திகை மாதம் அவரோட பக்தர்களுக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாரு. அதை நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங் கைஸ். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது எனர்ஜி ரீடிங் இல்லையா? உங்களோட அந்த எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக ஐயப்ப சுவாமி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ், உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அவரை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் சேனலுக்குள்ளே வந்துடுங்க. ஓகேவா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் இப்போது ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. அது என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ்க்காக சில முயற்சிகள், இல்லைனா உங்களோட வேலைக்காக சில முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த பாஸ்ட் பர்சன், இப்போ இதை பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் திருமணம் ஆகிருக்கலாம். ஒரு சிலர் லவர்ஸாக இருப்பீங்க. அவங்க நிறைய உங்ககிட்டேருந்து ஃபைனான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஏமாந்த மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு ரொம்ப என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க. பட் இன்னும் நீங்கள் ஹீல் ஆனீங்களான்னு கேட்டால் அதில் கொஸ்டின் மார்க். ஓகேவா? கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ஸ்டில்னாவும் கூட நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபர்தராக ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது, நீங்கள் இந்த நியூ ரிலேஷன்ஷிப்காக, இல்லைனா உங்களோட அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதிய முயற்சியை நீங்கள் ஈடுபடுறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபைனான்ஸ் இறுக்கம் இருக்குது. மணி ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக அது ஸ்டெபிலிட்டி, அதாவது நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது நல்ல க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஃபர்தராக பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? எஸ், இந்த மாதம் உங்களுக்கு இந்த மன இறுக்கம் கொடுத்தாங்கல்ல, அது ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன், ஒரு மெயில் இருக்காங்க. இந்த மன இறுக்கம், ரெண்டாவது ஃபைனான்ஸ், இதெல்லாம் ஏன் இவ்வளோ டைட் ஆயிடுச்சுன்னா, அவங்க கொடுத்த அந்த விஷயங்கள் தான். அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த நெகட்டிவான விஷயங்கள், ஃபெயிலியர் தான் இது காரணம். இது கண்டிப்பாக சரியாகும் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் கரெக்டாக டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் சரியாக இருக்கணும். ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. திரும்ப டிசிஷன் மேக்கிங் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணுறீங்க, திரும்ப பேக் வாங்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் இந்த மணி விஷயத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க. நீங்கள் ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஐயப்ப பக்தராக இருப்பீங்க, முருகர் பக்தராக கூட இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண இந்த மணி விஷயத்தில் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்திருக்க அந்த டைரக்ஷன் முடிவில் கரெக்டாக இருங்க. சரியான டைரக்ஷன் இப்போ தான் வந்திருக்கீங்க. பட் வந்த உடனே எனக்கு இதில் இமீடியட்டாக எல்லாமே நடந்துருமா, நான் இமீடியட்டாக எனக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா, இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். கண்டிப்பாக இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி வெளியில் வாங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே ஹீலிங் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் அது புதிய வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னாலும் சரி. ஓகேவா? கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு இதுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபைனான்ஸ் க்ரோத் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், மைக்கேல், நம்ம முருகர் பக்தராக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களை இந்த பாதையில் சக்ஸஸ் கொடுக்குறாங்க. ஐயப்பன் அதை தான் சொல்ல வராரு.
ஓகேவா? இதில் தொடர்ந்து பயணிங்க, திரும்ப திரும்ப வந்து பேக் போகாதீங்க, பழைய விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இங்கே இருக்கிறது 2 சென்டராக நிற்கிறாங்க. எந்த டைரெக்ஷன் மூவ் ஆன் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி வெளில வந்துட்டீங்க பாஸ்ட்லேருந்து. பட் திரும்ப வந்து அந்த பக்கம் போகக்கூடாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த விஷயம் அந்த மாதிரி அதில் உடனே எல்லாம் வந்து ரிசல்ட்டு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த என்ன சொல்கிறது, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து வளர்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, சரி, நம்ம ஏஞ்சல் மெசேஜில் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் மெசேஜில் ஐயப்ப சுவாமி உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாகும், இந்த சுச்சுவேஷன்லாம் மாறும், கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அவர் மேலே ஃபுல் இது வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கவலைப்படுறதுனால ஏதாவது நீங்கள் என்ன ஒரு அடி வளர்ந்துருவீங்களா? இல்லை பிரச்சனையை தான் சரி பண்ணிட முடியுமா? அந்த பழைய விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகுங்க, அதை வெளியில் விடுங்க, அதை அந்த கார்ட் கட்டிங் பண்ணுங்கள், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா? நீங்கள் ரெடியாக, யூ ஆர் ரெடி. இதை பண்ணிங்கன்னா, இந்த ஒரி பண்ணுறதெல்லாம் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் ஈஸியாக கிடைக்குங்கிறத சொல்கிறாரு. 2வது, உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க, லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டியூயலாக இருக்க மாதிரி, நீங்கள் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக பயணிக்கிறதா, இல்லைனா திரும்ப வந்து ரீகன்சிலேஷன், திரும்ப பழைய இதுக்கு போகிறதா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களோட அதாவது சில நேரத்தில் உங்களுக்கே வந்து இன்ட்யூஷன் சொல்லும் இல்லையா, இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு ஸ்ட்ராங் முடிவெடுத்து தான் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படி அந்த முடிவெடுத்த அந்த விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து ஜேர்னி பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். அதாவது உங்களோட காட் யாரோ, உங்களோட ஏஞ்சல்ஸ் நீங்கள் வழிபடுறாங்கன்னா ஏஞ்சல்ஸ் ப்ரே பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாரோ அவங்கள வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான அந்த இது கிடைக்கும். டேக் ஆக்ஷன். ஒரு சிலர் வந்து சும்மா ஸ்டார்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுருக்கக்கூடாது, மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஏதோ வேறு விதமாக நீங்கள் நினைக்கிற விஷயம் மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ மனசில் ஓட்டிகிட்ருக்கீங்க. இது இப்படி தான் இருக்குமா, இது வந்து இப்படி போயிடுமா, இது வந்து சரி இல்லாமல் ஆகிடுமா, அந்த மாதிரி நெகட்டிவான தாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. அபாண்டன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு, இந்த ஸ்டெபிலிட்டி. நீங்கள் இப்போ வந்து இந்த மணி இருக்கு இல்லையா, அதனால் இந்த சுச்சுவேஷன் மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் விட்டுருங்க, லெட்கோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அபாண்டன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? ஹெல்ப் கேட்க சொல்கிறார். உங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு நியர்பை யாராவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், ஹெல்ப் கேளுங்க. நீங்களே நானே முயற்சி பண்ணுறேன்னு ஓடிட்டுருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு மனுஷனாக பிறந்தால் எப்பயாவது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் ஆகணும். அது வந்து கடவுளே வந்து நேரில் வந்து உட்காந்து தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கடவுள் யார் மூலமாவது வழிகாட்டுவார். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மணி ரிலேட்டடாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வேணும்னாலும் சரி, ஒரு புதுசாக ஜாபில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் வந்து பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னும் எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து அப்படி இப்படி தான் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் எனக்கு வேணும், டைம் வேஸ்ட் ஆகுது, நான் இன்னும் எவ்வளோ நாள், எனக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் ரிலீவ் ஆகி வந்தீங்கன்னா இந்த மாதமே எனக்கு எல்லாம் நடந்துருமா, என் லைஃப் பார்ட்னர் வந்துடுவாரா, அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவரை பற்றியும் அவர் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹீல் ஆகணும். ஏன்னா உங்களோட நெகட்டிவிட்டி திரும்ப போயிட்டு நல்லா வரவங்கள கூட இது பண்ணி விட்ரும், நெகட்டிவ் பர்சனாக மாற்றி விட்ரும். அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதை தான் சொல்கிறார். ஓகே, இஃப் யூ பிலீவ், அதுதான்.
நீங்கள் நம்பினால் கண்டிப்பாக நடத்தி தருவாராம். நம்பிக்கை வைங்க அவர் மேலே. அவரை நீங்கள் வந்து முருகராக நினச்சாலும் சரி, எந்த கடவுளாக நினச்சாலும், ஐயப்பா எனக்கு இந்த வழிகாட்டு, எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடு, நான் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கேன், மனமாற கேளுங்க. பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஒரு செடி வச்ச உடனே எனக்கு பூ பூத்துடணும், நாளைக்கே பூத்து குலுங்கணும்னு எப்படி செய்ய முடியும்? மணி கூட அடிக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெக்கவர் பண்ணிக்கோங்க. உங்களை இந்த பாஸ்ட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணிக்க சொல்கிறார். ஒரு சிலருக்கு ஃபியூ வீக்ஸ், நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். சில பேர் காம்ப்ரமைஸ் ஆகணும். லுக் ஃபார் எ சைன். உங்களுக்கு கிடைக்கிற அந்த சைனை வந்து பாருங்கள், ட்ரஸ்ட் பண்ணுங்கள் சொல்கிறார். நம்பிக்கை, பொறுமை, ரிமைன் பாசிட்டிவ். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். ஓகேவா? சரி, இது பண்ணிங்கனாவே எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கை, பொறுமை, உங்களுக்கு புரிதல் வந்துருச்சுனாலே, நம்ம எங்கே லேக் ஆகிறோங்கிறத புரிதல் இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். அதுக்கப்புறமா உங்களோட வேலையில் கவனமாக இருங்க. அது நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ மணி இறுக்கம் அதிகமாக தெரியுது ஒரு சிலருக்கு. கவலைப்படாதீங்க. மணியை பற்றின தவறான புரிதல், தவறான விஷயங்கள் தான் இன்றைக்கி நாட்டில் ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வருது. மணின்னா என்ன, எப்படி அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மணினால் அது வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் நீங்கள் அக்கறை காட்டாமல் அவங்கள எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த குழந்தை எப்படி ஏங்கி போகும்? அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட பேசுமா? அந்த குழந்தையோட முகம் வாடி போயிருக்கும். ஏன்னா உங்களை அறியாமே அதுக்கு நீங்கள் நெகட்டிவ் கொடுக்குறீங்க. இது பாரு, அந்த வீட்டு பையன் பாரு நல்லா படிக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிற? அந்த பையன் பாரு நல்லா விளையாடுறான், அந்த பையன் பாரு ஆக்டிவாக இருக்கான், அந்த பையன் இந்த மாதிரி நல்லாவா படிக்கிறான், பாடுறான், ஆடுறான், ஏதோ சம்திங் அந்த இது சொல்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது, அவங்க எதில் வந்து ஷைனாக இருக்காங்க அதை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா? அதை விட்டுட்டு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுகிறது. இல்லைனா அந்த குழந்தை ஏதாவது செஞ்சால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் அதை வந்து இதுதான் பண்ணியா அப்படி அதை வந்து அப்படியே உதாசீனப்படுத்துறது. அப்படிலாம் பண்ணால் அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அப்படி தான் அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து சில பேர் அப்படி உங்களை அறியாமே பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு சிலர் மணி அதிகமாக வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாங்கன்னா உடனே மணி மேலே மணியை வந்து நீங்கள் இதுவாக பேசுகிறது, தாழ்த்தி பேசுகிறது ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறைய பண்ணுறீங்க. நம்ம சொசைட்டி இந்த டாபிக் எடுத்தோன்னா அது பெருசாக போகும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இதெல்லாம் இந்த கிளியரன்ஸ் வேணும், ரெக்கவரி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இல்லை உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சிருந்தால் போய் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் காலம் போனதுக்கப்புறம் கடவுள் கொடுக்குற பிளஸ்ஸிங் என்கிட்ட வந்து சேரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா அந்த பிளாக்கேஜஸ்க்கு என்ன காரணம்ங்கிறது எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டார். நீங்கள் அந்த பாஸ்ட்டில் அந்த ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த மணி எனர்ஜினால் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப் கொடுத்த ஸ்ட்ரகிளாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் மட்டுமா இருக்குது, ஒரு சிலர் அந்த ரிலேஷன்ஷிப்னால் அந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூவும் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. புரியுதா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும்னா இந்த நியூ மூன் டே வருதில்ல, அதுக்கு அடுத்த ஒரு 3ஆவது நாள் 3ஆம் பிறை அன்னைக்கு கிளாஸ் இருக்குது. இனிஷியேஷன் முன்னாடியே வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேவா? ஐயப்பனுடைய இந்த பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயப்பனுக்கு தேங்க் பண்ணுங்கள். சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, எப்படி அவரை வந்து உங்களுக்கு வாயார கூப்பிடணுமோ, பாடணுமோ, என்ன வரி சொன்னால் அவரோட நீங்கள் இன்ட்ராக்ட் ஆவீங்களோ அந்த வார்த்தையை சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியான்னு கேட்குறாரு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ரிசீவிங் பண்ணுறதுக்கு? உங்களோட லாக்கிங்கு, உங்களோட அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தையே வந்து நோ நீட் டு வரி சொன்னார். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் கார்டில் வந்ததே வந்து கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், யாம் இருக்க பயமேன், நோ நீட் டு வரி அப்படின்னாரு.
ஏன்னா பாஸ்ட்டை பற்றி அவ்வளோ பயம், பதட்டம், ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, அடுத்த லைஃப் நல்லா அமையுமா, இல்லை அடுத்த வேலை நம்ம இந்த ஃபைனான்ஸ் நம்ம ஸ்ட்ரகிள் இதுலேருந்து மீளுவோமா, இப்படியெல்லாம் தாட் ஓடின்னு இருக்குது. அந்த தன்னம்பிக்கை, தைரியம், சரியான கோச், குருமார்கள் இருந்தால் மட்டும்தான் இதிலேருந்தெல்லாம் வெளியே வர முடியும் கைஸ். உங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் நம்ம கொடுக்குறோம். டிவைன் பாத் இருக்குது, கவலையே வேணாம். இறைவன் ஐயப்பன் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக பேசுகிறார். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்குறாரு. நீங்கள் ரெடியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.